பாருங்கள், பூனை தன் குட்டியோட அழகாக சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. தாய் பூனை. இந்த குட்டி பூனையை பாருங்கள், தாய் கூட வாழை பிடிச்சி விளையாடுது. அவளும் தாய் பூனையும் வாழை விளையாட்டு காட்டுறாங்க. ஆமாம், ஆட்டுறாங்க வாழை. பாருங்க, எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் யார்? இந்த மரம் வெயில் இல்லாமல் அதை சந்தோஷமாக வச்சுருக்கு. ஆமாம், இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். மரத்துக்கு சொந்தக்காரனும் மனிதனுக்கு சொந்தக்காரனும் இந்த இறைவன் தான். ஒவ்வொரு மனிதனே இறைவன் இருக்கான். மனசு தான். நல்ல மனசாக இருந்தால் இறைவன். ஆமாம். என்னடா, ஒரு நாளைக்கு வரும். இல்லை, பணம் இருக்க, நகை இருக்க, நிறைய சொத்துக்கள் இருக்க, நிறைய பில்டிங்கள் இருக்க அப்படின்னு சொல்லுவான் மனிதன். ஒரு செகண்ட் கழித்து கூட விட மாட்டான். அந்த நேரத்தில் போய் தான் ஆகணும். என்ன கொண்டு வந்தா, என்ன கொண்டு போவா, எதுவுமே இல்லை. இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து வாழணும். ஆமாம், இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து வாழணும். எவ்வளோ இருந்தாலும் என்னைக்குனாச்சும் ஒரு நாளைக்கு இறைவன் கூப்பிட சொல்ல தாமதிக்க முடியாது. கண்டிப்பாக மரணம் சுழற்சி ஆகும். மரணம் ஒவ்வொரு மனிதனையும் என்னைக்குனாச்சும் ஒரு நாளைக்கு அது சுவைக்கும். மரணம் தெரியுதா? அழகா தாயும் பூனையும் எப்படி விளையாண்டுருக்கு பாருங்க. அந்த அழகாக இருக்குது, பிரிசமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்மளும் பூனையாக மாறிடலாமா? எந்த கவலையும் இல்லையே, எந்த பொருளாதார டென்ஷனும் இல்லையே. இல்லை? ஆமாம், பூனை புலியோட இனம் தானே பூனை. இல்லை? நல்லது.